ஒரு 6 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா இதே நிலைமையில தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து இன்னும் சாக்கடை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கிளியர் பண்ணாம இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொசு தொல்லை வந்து தொற்று நோய் வந்து அதிகமா பரவதுனால எல்லா குழந்தைங்கலேருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரான பிளேஸ்ல வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே வந்து வெளியே போகாம தண்ணி வந்து ரிட்டர்ன்ல வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தேங்குது. தண்ணி வந்து வீட்டுக்குள்ள போற நிலைமைக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி தேங்கிட்டு இருக்கு. இந்த இடத்த முடிஞ்சாலும் வந்து யாருக்கு தெரியணும்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. இங்கே இருக்கிற மக்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து மனுவும் குத்து பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்ககிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்துருக்காங்க. யாரும் வந்து இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்காங்க. கொசு அதிகமாக இருக்குது, பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. பாம்புங்களாம் வேறு வருது. இரவில் யாரும் வெளியே வர முடியாது சூழ்நிலை ஆகுது. நைட்டில் 6 மணிக்கு மேலே வந்தால் யாரும் வெளியே வர முடியல. அவ்வளோ கொசு இருக்குது. இங்கே குப்பைங்க எல்லாம் நிறைய சேருது. வந்து எடுத்து போகிறதோட சரி, அதுக்கு மேலே க்ளீன் பண்ண மாட்டாங்க. இது என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் வந்து தண்ணிக்கான அந்த வழியே இல்லை. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்கி ரிட்டர்ன் அந்த சைடு ஏரிக்கா போகுது. இந்த ஏரிக்கா போகிறதுனால தண்ணி அங்கே ஓவராக தேங்குது. இந்த சைடு மொத்தம் இதுக்கப்புறம் வழி இல்லாதனால இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கழிச்சாகி இன்னும் வந்து கொசு வந்து முட்டையிட்டு அதிகமாகுதே தவிர இதுக்கான வழியே இல்லை. இதுக்கான வழியை முதல்ல ரெடி பண்ணணும். அது யார் வந்து கரெக்டாக பார்ப்பீங்கன்னு தெரில. அந்த முடிஞ்சாலும் இந்த வீடியோவை யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணி இந்த வழிக்கான போது அதை தீர்ப்பு முதல்ல வந்தால் இங்கே நல்லாயிருக்கும். முதல்ல இதை சுற்றிலும் வந்து பார்த்தா நிறைய குடும்பம் வந்து இருக்கிறதுனால பசங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது.